உப்பு புளி அளவாக இருக்காண்டு பார்ப்போம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும். இன்றைக்கு எங்களை விட்டு மத்தியான சாப்பாடு சரக்கு கறி. அது சரக்கு கறி எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்க போகலாம். நான் எல்லாம் கை அளவு தான் எடுக்கிறேன். அதால் கரண்டி அளவில் எனக்கு கை அளவு தான் சரி. இந்த அளவுக்கு மல்லி, இந்த அளவுக்கு மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதே அளவுக்கு நச்சீரகம், வாயு அதுகளெல்லாம் மறுபடும். அதால் நான் ஓமம் போடுறேன். நான் ஓமம் மரம் கொஞ்சம் கூட சாப்பிட்றேன். நான் அதால் செத்த மிளகா ஒரு 6-8-10 செத்த மிளகா போடுறேன். உடைய கேட்க சில்லம்பழமாக போச்சு. அதை ஃப்ரீசருக்காக போட்டு வச்சு இப்போ வெட்டி இதோட சேர்க்குறேன். இப்போ அதை தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா அரைஞ்சிட்டு அதுக்குள்ளே உள்ளியை போட்டு அரைப்பேன். திரும்பவும் எல்லாம் நல்லா அரைப்பட்டுட்டு மீனை கழுவி கொஞ்சமாக தண்ணியை விட்டுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். அதோட பழப்புளியும் விடுவோம். மீனை அவிய விடுவோம். மீன் அவிஞ்சிட்டு இனி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதுக்குள்ளே கொட்டுவோம். எல்லாத்தையும் இனி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நக்கி பார்ப்போம் உப்பு புளி எப்படி இருக்குண்டு. உப்பு புளி இப்போ அந்த சரி அளவாக இருக்குது. எல்லாம் காணும். இப்போ கொஞ்சம் மூடி விடுவோம். வத்தட்டும் கொஞ்சம். சரக்கு கறி ரெடி ஆயிடுச்சுது. இனி சோத்தோட போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கு. மீன் துண்டையும் போட்டு குழம்பையும் விட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறோம். பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா காரசாரமாக தான் நல்லா தான் இருக்குது. அதோட அந்த மீன் துண்டையும் வச்சு வச்சுக்குவோம். இந்த ஒரு கறியே காணும். அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எச்சிலூறுது நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் எதுவும் சாப்பிடுங்க. தென்னை சாப்பாடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.